அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற திருக்கார்த்திகை தீபத் திருநாள் எந்த நாளில் எப்பொழுது வருது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவும், நம்முடைய வீடுகளில் நல்ல சுபிக்ஷம் அடைய, வீடுகளில் செல்வம் கொழிக்க, நல்ல சுப காரியங்கள் நடக்க நம்ம வீடுகளில் எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபடணும், இந்த திருக்கார்த்திகை நாள் அன்னைக்கு ஏற்றுகின்ற தீபத்துக்கு அப்படி என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்டிகையே திருக்கார்த்திகை தீபம் தான். ஏன்னா நமக்கு வருஷத்தில் எத்தனை பண்டிகை கொண்டாடினாலும் இந்த திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டாலே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இருள் எல்லாம் அகற்றி வாழ்க்கையை நல்லபடியாக ஒளிரச் செய்கின்ற மிக அற்புதமான ஒரு நாள் தான் திருக்கார்த்திகை தீப நாள். திருவண்ணாமலை கோவிலில் 10 நாட்கள் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நடக்கும். இதில் 10 நாட்களுமே பஞ்சமூர்த்திகள் பவனி வரதோடு மட்டும் இல்லாமல் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன்னாடி கோவிலில் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே சில நிமிடங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை நம்ம அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். வாய்ப்பு இருக்கிறவங்க, திருவண்ணாமலைக்கு சொந்த ஊராக கொண்டவங்க நிச்சயமாக அந்த அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுங்க. அப்படிப்பட்ட இந்த திருக்கார்த்திகை தீபமானது நம்முடைய வீடுகளில் சாயங்கால வேளையில் நம்ம தீபங்களாக ஏற்றி வழிபடுவோம். ஏன்னா தீபத்தோட வடிவமாக தான் நம்ம இறைவனை நம்ம வழிபடுறது வழக்கம். வீடுகளில் தீபம் ஏற்றப்போ எந்த முறையில் எத்தனை தீபங்கள் ஏற்றணும், எந்தெந்த இடத்துல ஏற்றணும்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் தெரிந்து நம்ம தீபம் ஏற்றினால் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும். நம்முடைய கார்த்திகை மாதம் சொல்லிட்டாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை அந்த மலை உச்சியில் ஏற்றப்பட போகின்ற மகா தீபமும் நம்முடைய வீடுகளை ஏற்றப்போகின்ற இந்த அகல் தீபமும் தான். ஏன்னா இந்த இந்துக்களுடைய நம்முடைய வழிபாட்டு முறையில் தீப வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம எவ்வளவுதான் மந்திர ஜபம் பண்ணாலுமே ஒரே ஒரு அகலில் அந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு அதற்கப்புறம் அந்த மந்திர ஜபம் சொல்கிறப்ப நமக்கு ரெட்டிப்பு பலன்கள், அதாவது 2 மடங்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்த இந்த ஒரு தீபத்தை நமக்கு அந்த தீப திருவிழா என்னைக்கு எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வருது. கரெக்டாக சொல்லப்போனால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நேரம் நமக்கு திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நம்ம கொண்டாட இருப்போம். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு தான் திருக்கார்த்திகை தீப நாள் கொண்டாடப்படுது. நமக்கு அன்னைக்கு ஃபுல்லாக திதி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுது. அப்படி இந்த தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய எல்லாருடைய வீடுகளையுமே அன்றைக்கி தீபம் ஏற்றுவோம். அதற்கு முக்கியமான என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் ஜோதி வடிவமானவர் அப்படிங்கிற உண்மையை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக தான் பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களை யார் பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வந்ததாம். அப்படி போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 33 கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள் தான் நம்முடைய கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமி. இதை போற்றும் விதமாக தான் இந்த நாளில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுது. அதே மாதிரி மகாவிஷ்ணு உலகத்தை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில் தாங்கிறதுனால அதோட நினைவாக தான் எல்லா வைணவ தலங்களில், அதாவது பெருமாள் கோவிலில் எல்லா இடத்துலையுமே பாஞ்சாந்திர தீபம் சொல்லிட்டு தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்க கோவிலுக்கு அந்த மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டதுக்கப்புறம் அதை நம்ம தரிசித்ததுக்கப்புறம் தான் மாலையில் 6 மணிக்கு நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த சிவபெருமான் நம்முடைய வீட்டிலையும் எழுந்தருளணும், நமக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வீட்டில் இந்த விளக்கேற்றும் வழக்கம் நமக்கு நடைமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான திருக்கார்த்திகை நாளுக்கே கரெக்டாக நீ ஒரு வாரம் தாங்க இருக்குது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த திருக்கார்த்திகை திருநாள். இந்த நாளில் நமக்கு சிவனுக்கும் சரி முருகப்பெருமானுக்கும் சரி ரொம்ப ரொம்ப இந்த கார்த்திகை மாதம் விசேஷம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த தீப திருநாள் அன்னைக்கு நமக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் சிவனுக்கு உரிய பிரதோஷமும் மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையோடு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷம். அதனால் எக்காரணம் கொண்டும் நம்ம இந்த நாளை தீபம்
கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்று நீங்கள் வழிபடணும். அதுவும் இந்த பிரதோஷ காலத்தில் வந்து அன்னைக்கு தீபம் ஏற்று நம்ம வழிபட்டோன்னா பல மடங்கு அதிகமான பலனும் சிவனுடைய பரிபூர்ண நமக்கு அருளானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இந்த தீப திருநாள் அன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம வீட்டு வாசல்லேருந்து ஆரம்பித்து வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்கு ஏற்றினா வீட்டுக்குள்ளே வந்து லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு உண்டாகும்னு சொல்லிட்டு பலருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியாது. நம்முடைய வீட்டோட அளவு அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி, மொத்தமாக 27 விளக்கு ஏற்றுவது தான் சரியான முறை. அதற்கு மேலே நீங்கள் 100 ஏற்றினாலும் அது அவரவருடைய விருப்பம். எதற்காக இந்த 27 விளக்கு கண்டிப்பாக ஏற்றி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மொத்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரத்தை அந்த குறிக்கும் விதமாக தான் வீட்டில் 27 அகல் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறோம். இந்த தீபமானது மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லாட்டி பஞ்சுக்கூட்டு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு பஞ்சு திரியால் தான் நம்ம விளக்கேற்றணும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காச்சும் அன்றைய தினம் வந்து நெய் விளக்கு ஏற்றுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நெய் விளக்கு தீபத்தை வந்து நம்முடைய பூஜையில் உள்ள நம்ம சுவாமி படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றினது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு தடவை நம்ம விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அதை வந்து அடிக்கடி தூண்டி விடவோ திருப்பி கொஞ்சோண்டு கூட எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றுறதோ அது மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. தானாக குளிரும் வரை அதை அப்படியே நீங்கள் விட்டுறணும். அகல் விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் விளக்குகள் ஏற்றினாலும் சரி, கண்டிப்பாக வெறும் தரையில் அந்த விளக்கை நம்ம வைக்கவே கூடாது. ஏன்னா அந்த தட்டானது அந்த விளக்குக்கு அடியில் ஏதாவது ஒரு தட்டு வைக்கணும். இல்லாட்டி ஏன்னா 27 விளக்குன்னு பண்ணுறப்ப நமக்கு 27 விளக்குகளுக்கு அடியில் 27 தட்டு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்காது. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லாட்டி எங்கேயாவது நம்ம கடையிலையாச்சும் வாங்கிக்கலாம். ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம், அரச இலை எடுத்துக்கலாம், செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கலாம், வெற்றிலை எடுத்துக்கலாம். அப்படி சுபிக்ஷங்களை தரக்கூடிய ஏதாச்சும் ஒரு இலைமையில் வச்சு தான் நம்ம ஏற்றணும். முதல்ல வெளியில் வாசல்லேருந்து, அதாவது கோலத்தின் முன்னாடியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். முதல்ல வெளியில் வீட்டு வாசலில் கோலத்தின் மீது நம்ம விளக்கு வச்சுட்டு, அதற்கப்புறம் நம்ம நில வாசல் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து விளக்கை ஏற்றணும். அதிலேருந்து ஒரே ஒரு அகல் விளக்கை எடுத்துட்டு வீட்டோட பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றிட்டு அதற்கப்புறம் தான் மற்ற இடத்துலலாம் விளக்கேற்றணும். அதாவது நம்முடைய சுவாமி ரூமில் ஃபஸ்ட்டு எடுத்தோம் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. வெளியில் வாசல்லேருந்து ஆரம்பித்து அதாவது வீட்டுக்கு வெளியிலேருந்து மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அர்த்தம். அதனால தான் வெளியில் வந்து கோலத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தீபத்தை ஏற்றினதுக்கப்புறம் தான் நம்முடைய பூஜை அறையிலே தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக விதி இருக்குது. அதனால் அந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இப்போ எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்கு ஏற்றணும்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நம்முடைய வாசல் கோலத்தில் 5 அகல் விளக்குகள், குத்து விளக்கு நீங்கள் தனியாக அதற்கு நடுவில் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். வாசல் கோலத்துக்கு 5 விளக்குகள், நம்முடைய நில வாசலுக்கு 2 விளக்குகள், வாசல் படிக்கு 4 விளக்குகள், திண்ணை மாடம் ஜன்னல் இது மாதிரியான இடத்துல மொத்தம் 6 விளக்குகள், வீட்டோட நடுக்கூடம் அதாவது ஹால் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே 2 விளக்குகள், பூஜை அறையில் 2 தீபங்கள், சமையல் அறையில் தனியாக 2 தீபங்கள், வீட்டோட பின்புறத்தில் 3 விளக்குகள். இதெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டோட வெளியில் நம்ம வைக்கக்கூடிய அந்த யம தீபமானது ஒரு விளக்கு. மொத்தமாக 27 விளக்குகள். அதாவது இதில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாசப்படியில் அந்த கீழே படிக்கட்டு இருக்காது. நிறைய பேருக்கு வந்து நம்முடைய சமையல் அறையில் நிறைய பேருக்கு சின்ன இடமாக இருக்கும். நீங்கள் வந்து நமக்கு மெயினாக வைக்க வேண்டியது கோலத்தில் நீங்கள் வைக்கணும். வாசப்படியில், நில வாசலில், பூஜை அறையில், சமையல் அறையில் ஒரே ஒரு தீபம் இருந்தால் கூட போதும். வீட்டோட பின்பக்கம் இருந்தால் உங்களுக்கு பண்ணலாம். இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் இல்லாத காரணத்தினால அப்படி வைக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. மொத்தமாக 27 அகல் விளக்குகள். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த 27 விளக்குகள், அந்த 27 நட்சத்திரங்களோட அடிப்படையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் சமையலறை, வீட்டோட பின்பக்க அறை, இந்த நடுக்கூடம், சுவாமி ரூமு, அப்படி எல்லா இடத்துலையுமா சேர்த்து மொத்தமாக 27 அகல் விளக்குகளை ஏற்றி குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், நமக்கு நல்ல ஒரு நிம்மதி, குடும்பத்தில் உள்ள லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் பெருகணும்னு சொல்லிட்டு நம்மளும் அண்ணாமலையாரை வேண்டி இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுவோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த ஒரு வாரம் முன்னாடியே இந்த பதிவை கொடுத்துருக்கோம். நிச்சயமாக திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு பதிவை கூடுமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.